இப்போ இந்த பின்னாடி நிற்கிறது பார்த்தீங்களா, இந்த பஸ்ஸில் தான் நம்ம போகிறோம். அடுத்தபடியாக நம்ம பர்வதமலையோட அடிவாரத்தில் போயிட்டு நம்மளுடைய வர்ணனையை தொடருவோம். ஓம் நமச்சிவாய. நம்மளுடைய வெள்ளையங்கிரி பயணத்தை முடித்துவிட்டு 6 மாத இடைவேளைக்கு பிறகு நம்மளுடைய அடுத்த பயணமாக பர்வதமலை வந்திருக்கோம். இதுதாங்க பர்வதமலையோட அடிவாரம். இந்த கேட்டு தெரியுது பார்த்தீங்களா, மேலே போர்டு தெரியுது பாருங்கள். இதுதான் பர்வதமலையோட அடிவாரம். மேலே போக போக ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்துட்ருக்கேன். இந்த மலையோட உயரம் பார்த்தீங்கன்னா 4567 அடி. ஒவ்வொரு அப்டேட்டாக மேலே போக போக கொடுக்குறேன். ஓம் நமச்சிவாய வாழ்க. இதுதான் அடிவாரத்தில் உள்ள சஞ்சீவி பர்வதகிரி ஆஞ்சநேயர் ஆலயம். இந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிட்டு இப்போ நம்ம நடக்க இருக்கோம். ஓம் வாழ்க. பௌர்ணமி நாட்களை தவிர்த்து மற்ற நாட்கள்ல 3 மணிக்கு மேல ஏறுறதுக்கு அனுமதி கிடையாது. ஓம் நமச்சிவாய.
கடப்பாறை பிடிச்சி இப்போ நம்ம ஏறிட்டு இருக்கோம். நம்மளுடைய பக்தர் மேலே ஏறியாச்சு. இனிமேல் ஏறிட்டு இருக்காரு. அங்கே மேலே 2 பக்தர் ஏறிட்டாங்க. அது ஏறினா ஓம் நமச்சிவாய வாழ்க. Shiva
ஏறி ஒரு வழியாக நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். மேலே வந்துட்டு பார்த்தா அங்கே பார்த்தீங்களா இது இறங்குற வழி. கரப்பாறையை பிடிச்சி நம்ம ஒரு வழியாக ஏறணும். கடப்பாறையை பிடிச்சி இறங்குற மாதிரி இன்னொரு வழி இருக்குது. அது நான் போகும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா சிவனை நாடி இன்னும் ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்ம போய் சிவனை தரிசிக்க போகிறோம். அதோ இருக்கா பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் மேலே போயிடலாம். அங்கே பாருங்கள் சிவபக்தர்கள் எவ்வளோ பேர் போயிட்டுருக்காங்க பார்க்குறீங்க இல்லைங்களா. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த அப்டேட் உங்களுக்கு தரேன். ஓம் நமச்சிவாய வாழ்க.